நாள் வாழ்ந்தாலும் உமக்காக வாழணும். ஒரு நிமிஷம் இருந்தாலும் உம்மண்டை இருக்கணும். வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழணும். எனக்கு நீர் மட்டும் வேணுமையா, எனக்கு நீர் மட்டும் வேணுமையா. ஓசன்னா பாடுவே, பரிசுத்தரை போற்றிடுவே. எங்கள் யேசுரனே, எலோஹிம் தேவனே. ஓசன்னா பாடுவே, பரிசுத்தரை போற்றிடுவே. எங்கள் யேசுரனே, எலோஹிம் தேவனே. என் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன். என் தலையை தாழ்த்தி உம்மை பணிகிறேன். என் கண்களை மூடி உம்மை காண்கிறேன். எனக்கு நீர் மட்டும் வேணுமையா, எனக்கு நீர் மட்டும் வேணுமையா. ஓசன்னா பாடுவே, பரிசுத்தரை போற்றிடுவே. எங்கள் யேசுரனே, எலோஹிம் தேவனே. தனிமையான வாழ்க்கையிலே நடக்க எனக்கு தெரியல. இருள் நிறைந்த பாதையிலே வழியும் கூட தெரியல. அலைகடலை தாண்டி அக்கறைக்கு போக முடியல. எனக்கு நீர் மட்டும் வேணுமையா, எனக்கு நீர் மட்டும் வேணுமையா. ஓசன்னா பாடுவே, பரிசுத்தரை போற்றிடுவே. எங்கள் யேசுரனே, எலோஹிம் தேவனே. தள்ளாடும் வயதிலே தாங்கி என்னை நடத்துமையா. தனிமை வாட்டும் நேரத்திலும் தேற்றி என்னுடிருமையா. சொந்தங்கள் வெறுத்தாலும் நீர் எந்தன் சொந்தமையா. எனக்கு நீர் மட்டும் வேணுமையா, எனக்கு நீர் மட்டும் வேணுமையா. ஓசன்னா பாடுவே, பரிசுத்தரை போற்றிடுவே. எங்கள் யேசுரனே. 21:9 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று இயேசுவை புகழ்ந்து பாடினார்கள்.
இயேசு செய்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்றால் இன்றைக்கே ரட்சியும் அல்லது இன்றைக்கே விடுவியும் என்று அர்த்தமாகும். இது ஒரு ஜெபம் கலந்த துதியின் வார்த்தையாகும். தள்ளாடும் வயதில் இருக்கிற உங்களை தாங்கி தனிமை வாட்டுகிற வேளையில் இயேசு உங்களை தேற்றுவார். சொந்தங்கள் வெறுத்தாலும் இயேசு உங்கள் சொந்தமாகிறார். ஏசாயா 57:15 படி நொறுங்குண்ட உங்கள் இருதயத்தில் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு பரிசுத்தவானின் தரிசனத்தில் பரலோகத்தில் சுத்தமும் வெண்மையுமான பளிங்குக்கு ஒப்பான அநேக பெரிய பெரிய கண்ணாடி தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்ததாம். பரிசுத்தவான் தேவதூதனிடம் கேட்டானோ, இது என்ன தண்ணீர்? தேவதூதனோ, இது தண்ணீர் அல்ல, பூமியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஜெபங்களில் பரலோக தேவனை நோக்கி சிந்திய தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்ட கண்ணீர் துருத்திகள், இவையெல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது என்றால், தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக அழுவீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம். தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்களுக்கு மகாபலனாய் இருக்கிறது. தேவ பாதத்தில் நீங்கள் அழும்போது உங்கள் கண்ணீரை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருப்பதில்லை. அழுகிற உங்களோடு சேர்ந்து இயேசுவும் அழுவார். மரியாளே, ஏன் அழுகிறாய் என்று அவர் கேட்பார். எசேக்கியாவே, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுவார். மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் கண்ணீரை அடக்கி இருதயத்தை கற்பாரை போலாக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கதறி அழுது இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீர் தேவனுடைய துருத்தியை நிரப்பட்டு உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி நீ அழுது கொண்டிராய். அநேக நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், கண்ணீர்களில் இருக்கிற உங்களை இயேசு விடுவிக்கிறார். Right now God is going to redeem you, deliver you and heal you. Let us join together with joyful heart and sing together. என் கண்களில் வடியும் கண்ணீர் பாருமையா, நொறுங்கி பணிந்த ஆவியிலே வந்து வாசம் பண்ணுமையா. உடைந்து போன பாத்திரம் நான் மீண்டும் திருத்தி வடையுமையா. எனக்கு நீர் மட்டும் வேணுமையா, எனக்கு நீர் மட்டும் வேணுமையா. ஓசன்னா பாடுவேன், பரிசுத்தரை போற்றிடுவேன். எங்கள் சூரனே, எலோஹிம் தேவனே. ஓசன்னா பாடுவேன், பரிசுத்தரை போற்றிடுவேன். எங்கள் சூரனே, எலோஹிம் தேவனே. ஓசன்னா பாடுவேன், பரிசுத்தரை போற்றிடுவேன். அன்பின் பிதாவே, ஓசன்னா என்று பாடுகிற அத்துணை பேரும் சகல இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படும். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்களாக. பலவிதமான கட்டுகளோடு இருக்கிற அத்தனை பேருடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. காயத்தோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடும் இருக்கிறவர்கள் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.